அதுக்கு ஒரு ட்வீட் போட்டேன். சூறையாடி. சாதாரணமா வரல. அப்பையில இருந்தே கூட்டணி கட்சிகள் உழைப்ப சுரண்டி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்களா இதுவரைக்கும் தனிச்சு நின்னு ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. ப்ரோ கூட்டணி வைக்கிறாங்க. பட் அவங்களுக்கான மரியாதைன்றது ஒண்ணு இல்ல ப்ரோ. அதுதான் ப்ரோ சொன்னேன். சுரண்டி தான் இல்ல அது ப்ரோ வந்து இழுக்குறாங்க. கூட்டணி கட்சி புரிஞ்சுக்கணும். கூட்டணி அது வந்து கட்சிகளை புரிஞ்சுக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்றேன் ப்ரோ. அவங்களுக்கு பதவி ப்ரோ முக்கியம். யாரு ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்போ நான் பாஸா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் பாஸ். நான் ஒரு கம்பெனி நடத்துறேன். சையத் ப்ரோ ஒரு பாஸ். அவர் ஒரு கம்பெனி நடத்துறாரு. நான் வந்து என் கீழே வேலை செய்யறவங்கள குப்பை மாதிரி ட்ரீட் பண்ணுவேன். இப்ப சையத் ப்ரோ நல்ல ட்ரீட் பண்ணுவாரு. நீ குப்பை மாதிரி நடத்துற இடத்துலதான் நீ உட்காரனா அது உன் தலையெழுத்து. அந்த தலையெழுத்தை யாருமே மாத்த முடியாது. நீ சமூக நீதி சமத்துவம்னு நீ வந்து கட்சியை ஸ்டார்ட் பண்ணிருப்ப. நீ வந்து ஈக்குவாலிட்டி எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்ப. நானும் எல்லாருமே சமம்னுவேன். சையத் ப்ரோவும் எல்லாருமே சமம்னுவாரு. நானா சும்மா ஃபேக்கா நடந்துப்பேன். சமம்லாம் கிடையாது, நீ கீழே தான் உட்காரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சையத் ப்ரோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்குறாரு. இவங்க வந்து கீழே இருக்கிறதான் கீழே தான் நீ உட்காரணுன்ற இடத்த கிட்ட தான் இவனுங்க போய் நிப்பானுங்க ப்ரோ. அப்புறமா அது ஒர்க்கர்ஸ் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கூட்டணி கட்சி புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. கொடியெல்லாம் ஏத்தவே விட மாட்டேங்கிறாங்க. என்ன ப்ரோ, கொடி புரிங்கி எறிகிறாங்க. அப்புறம் இந்த மதுரை ப்ரோ கொடியா முக்கியம், மணிதான் முக்கியம் ப்ரோ. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா ப்ரோ? சும்மா அவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் இப்பவும் சொல்றேன், செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு வாழணும் அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதோட ட்ரைனிங் பீரியட் தான் 21ல இருந்து 26. 26ல இருந்து பழகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டணி கட்சி எல்லாம் 2026 வரைக்கும் அறிவாலயத்துல அடகு வச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கான் பாரு ப்ரோ. யாரு ஆலூர் ஷானவாஸ் கதறிட்டு இருக்கான் யூடியூப்ல. அதான் எதையாவது பேசிட்டு இருப்பாரு. அவர் திமுக சொன்னா திமுக காரன் கூட அடிக்க மாட்டான். ஆளூர் தான் முதல்ல வருவாரு. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. திமுகவோட டேமேஜ் கண்ட்ரோல் அந்த குரூப் திமுக எப்பெல்லாம் டென்ட் விடுதோ அதெல்லாம் வந்து அடக்காக்கிறதுக்கு வருவாரு. ஓ நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஆலோசனை டிஎம்கே பத்தி ஆலூர் ஷானவாஸ்க்கு நெருங்கிய நண்பனான ஒருத்த வந்து இங்க நம்ம ஸ்பேஸ்லயே ஒருத்த உட்கார்ந்துருக்கான். நதீர். ஆமா 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 சொந்தக்காரர் தான் நதீர். அவனுக்கு நதீர் அடிச்சா கரெக்டா இருக்கும் ப்ரோ. இப்போ இன்னொரு क्वेश्चन ஒண்ணு ப்ரோ. நீங்க இது ஆக்சுவலா இப்போ அது ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க. இப்போ தளபதி பேசும்போது என்ன சொல்லிட்டாரு, ரீசெண்டா ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, மொழி போர்னு சொல்லிட்டாரு. இப்போ அதை என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா, இது ரீசெண்டா வந்திருக்கு சொல்றாரு. அவரு ரீசெண்டா மொழி போரை வச்சு இவனுங்க மும்மொழி கொள்கையே மொழி போர் ரீசெண்டா வரல. வேணா எல்லாத்தையுமே தப்பு மொழி போர் சொன்னாரு அவரு. அப்படின்னு சொல்றாங்க. மொழி போர் சொல்லல, மும்மொழி கொள்கை. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு பிரச்சனை மும்மொழி கொள்கைன்றாரு. மும்மொழி கொள்கை பாலிசியே சொல்றாரு. மொழி போருங்கிறது 1930களே இருக்கு. அது அவங்க எப்படி இன்டர்பிரட் பண்ணி எப்படி திரிக்கிறாங்க பாருங்க ப்ரோ. அவருக்கு வந்து மொழி போர்னா என்னன்னே தெரியல, தெரியாம வந்து மேடையில பேசி. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா மொழி போர் என்னன்னு? எங்க உதயநிதிக்கு தெரியுமா மொழி போர்? சையது மொழி போர் தியாகிகளுக்கு வந்து மரியாதை செஞ்சுட்டு தான் இது பண்ணாரு. அந்த மாலையெல்லாம் ஐ மீன் பூவெல்லாம் போட்டு தானே வந்து ஆரம்பிச்சாங்களே. அண்ணா ஒன்று இது மட்டும் சொல்லிடுறேன். நம்ம பார்ட்டியில் நடந்த அத்தனை ஃபங்க்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் வந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு ஸ்பீச்சே கொடுக்குறாரு. இது வந்து இது வரைக்கும் நடந்த எல்லா ஈவெண்ட்லயும் நடந்திருக்கு. இந்த மாதிரி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பண்ணியிருக்காங்களா கேளுங்க. இல்ல நிச்சயமா அது நம்மளுடைய வருஷம் இல்ல டிஎம்கேல பண்ணுவாங்க. கலைஞருக்கு மாலை போட்டுட்டு ஆரம்பிப்பாங்க. கோபாலபுர தியாகி அது கூட தப்பு இல்லங்க. அவங்க தலைவர் அவங்க இது பண்றாங்க. ஓகே, அவர் மொழி போர்லாம் யாருங்க தலைவர்? மொழி போரை பத்தி அவங்க தலைவர் அவங்க தலைவரை யாருக்கு என்னங்க? முதல்ல அந்த கட்சி ஆரம்பிச்சது யாருங்க? நீங்க சும்மா வந்து நான் நடுவுல நடத்தி விட்டு போனேன். அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. அண்ணாவை போட சொல்லுங்க. அவரும் நான் ஃபவுண்டர்னு சொன்னேனா? தலைவர் தானே சொன்னேன். ஃபவுண்டர் எங்க? ஃபவுண்டரே இப்ப காணோம். ஃபவுண்டர் அண்ணாதுரை தான் ஃபவுண்டர். நான் சொல்றது உங்களுக்கு புரியல போல. அண்ணாவை காணுமே. அண்ணா போட்டதே நான் பாக்குறது இல்ல. இப்ப ரீசெண்டா நான் நல்ல விஷயம் என்னன்னா, டிவிக்கே வந்ததுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அம்பேத்கர் போட்டோவை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா இன்னொன்னு எந்த திட்டம் வந்தாலும் அண்ணா பெயரும் இல்ல, பெரியார் பெயரும் இல்ல எந்த திட்டத்துக்கும். இன்னொன்னு இவங்க திட்டம்னு கொண்டு வரல. பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி ஓபன் பண்ணா வந்துட்டேன் கொடுத்துட்டேன். இனிமே ஸ்கீம்ஸ் பேர்ல எல்லாம் அப்பா தான் இருக்கும்.
அப்பா அரிசி கடை, நெக்ஸ்ட் அப்பா இது இந்த மாதிரி அந்த ப்ரோ மாதிரி. இல்ல அது அந்த ஒரு பேரண்ட் டீச்சர் அசோசியேஷனுக்கு என்ன இல்ல சொன்னாங்க? அது ஃபுல்லா யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. எனக்கு தெரியும் அது. சொல்லு. அது வந்து ஆல் 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 பேரண்ட் இதோ ஒண்ணு. நம்மள என்னமோ போட்டேன் அப்பா. அது ஆக்சுவலி ஆனா அதுல கன்ஃபியூஸ்ல டீச்சர்ஸ் போட்டேன். மட்டும் முழுசா இருப்பாங்க. இங்கிலீஷும் டீச்சர்ஸ் இல்ல, வரும்ல. முழுசா தமிழும் ஆமா இல்ல ஆமா. அது. இல்ல இவன் ரேவந்த் கேட்டுட்டு இருந்தான்ல, அண்ணா ஆஹா படங்கள்லாம் ஆள் இல்ல, காணாமன்னு. அனைத்து பாதுகாப்பு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஆமா ஆமா அசோசியேஷன். என்னமோ பாத்துக்கோ, நீ போட்டான். கூட ஆல் ஏதோ பேரண்ட்ஸ் ஒரு சொல்றது இங்கிலீஷ் கேவலமான பாரு. அனைத்து தமிழ்ல பாதுகாப்பு விட்டு தமிழ் வார்த்தையெல்லாம் இங்கிலீஷ்ல அனைத்து கொண்டு வந்து பள்ளி நீ மொழி போற பேரண்ட் பத்தி பேசுற. டீச்சர்ஸ் வெக்கமா அசோசியேஷன். இல்ல உங்களுக்கு? மொழி போற பத்தி உனக்கு என்ன தெரியும்? மொழி போற பத்தி இல்லடா ரேவந்த், நீ கேட்ட இல்ல அண்ணா திமுக, போட்டோ நான் இல்லன்னு. திமுக சொல்ல வரல, நான் அண்ணா பெரியார் அண்ணா இன்னொருத்தருக்கு இதை கோவஸ் நான் கொடுங்க, அக்செப்ட் பண்ண முடியல. நீ இல்ல அண்ணா நம்ம மீது போட்டோலாம் நம்ம வந்துட்டு டிஎம்கே கட்சியில தேடி இருக்கணும். நீ வந்து கலைஞர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில தேடி இருக்கணும். கலைஞர் அப்போ பிரைவேட் உன்னோட லிமிடெட்ல தப்பு, கேட்டோம்னா உன்னோட அப்படிதான். தப்பு அப்பாவுடைய அது. நீ அப்பாவுடைய சீடர்கள் கிட்ட வந்து நம்ம தேடணும்னு சொன்னா அது கிடைக்காது. அவ்வளவுதான். அது அந்த டைம்ல அறிஞர் அண்ணா ஆரம்பிச்ச உன்னதமான திமுக. பெரியார்ட்ட இருக்கும் பொழுதே பெரியார் வந்துட்டு அண்ணாவை வந்து இதுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா தலைமை தாங்க வந்துட்டு இது பண்ணாரு. இப்போ மொழிப்போருக்கு ஓகேயா அப்பவே. நல்ல வேளை தந்தைன்ற பேர் வந்து அவர் வச்சிருக்கிறதுனால அதுக்கு ஒரு வரல சண்டைக்கு. இல்ல இது ராஜ்மோகன் இன்னைக்கு நறுக்குன்னு ஒரு கொட்டு. தமிழகத்திற்கு தந்தைனா அது தந்தை பெரியார் மட்டும்தான். அந்த போலி அப்பாக்களை எல்லாம் நாங்கள் நிராகரிக்கிறோம். செம்ம செம்ம. இன்னொன்னு இந்த உண்மையான ஒன்லைனர்ஸ் வந்து பயங்கரமா அடிக்கிறாரு அவரு. இன்னொன்னு அதாவது உண்மையான பாதுகாப்பு உணர்வை தருவவர் தான் அப்பா. பாட்டியை பிடிக்க தனிப்படை அமைக்கிறவங்க எல்லாம் அப்பா கிடையாது. அவர்லாம் இல்ல வந்து இன்னைக்கு எப்போ வந்துட்டு வந்து ஒரு போலி கட்சி சாமியார், வரும் நம்ம ஜாயின் பண்ணி இவங்களை இல்ல போட்டலான்னு வெயிட் இன்னைக்கு பண்ணிட்டு வந்துட்டு போலி சாமியார் போலி மருத்துவர் போய் போலி அப்பாக்கள் வந்து விட்ட காலம். போட்டு கேப் கிடைக்கும் போதெல்லாம் கேப்ல கெடா வைப்பான்ற மாதிரி யார் ஆமா யாரெல்லாம் ஆமா நடுவில் கூப்பிடுறோம் வச்சு செஞ்சு விட்டாரு. இதெல்லாம் அவர் ப்ரிப்பரேஷன் தான். அவர் சச்சின் கோவாஸ் அக்செப்ட் யாராவது பண்ணு. ஒருத்தர் கோவஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ண முடியல ஸ்பீக்கரை. எனக்கு அவர் சுரேஷ் ப்ரோ சரியான ஆள் கொடுத்திருந்தார். கிடைச்சிட்டாரா உண்மையிலே இந்த இதுக்கெல்லாம், இந்த ஈவெண்ட்ஸை போட்டு இது நடத்துறதுக்கெல்லாம் சொல்றேன். இந்த சரியான சப்போர்ட். ஆனா அண்ணன் நமக்கெல்லாம் ஒரு பேர் கொடுத்தாரு பாத்தீங்களா, ஸ்லீப்பர். அவருக்கான ஸ்லீப்பர் செல். அவர் என்ன அசைன்மெண்ட் சொன்னாலும் எப்ப வேணா பண்ணுவோன்றதுதான் அதுக்கு அர்த்தம். ப்ரோ அது என்னன்னா நம்ம அபிஷியல் அசைன்மெண்ட் சொல்லாமலே பண்ணிடுவோம். அபிஷியல் ஐடிவிங் இல்லாம எங்க இருந்து சொல்லாமலே வராங்கன்னே பண்ணுவோம். தெரியல. ஆனா நமக்காக ஒர்க் பண்றாங்க. அபிஷியல் ஐடிவிங்கே இன்னும் நம்ம ஸ்டார்ட் ஆமா பண்ணி ஆமா. மெம்பர்ஸ் ஜாயின் அதான் எங்க பண்ணல. ஆனா இன்னமும் நம்மளுக்கு ஆஃப்லைன்ல ஐ மீன் நமக்காக ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்றாங்கன்றதுனால எங்க இருந்து வராங்கன்னே தெரியல. அடி போட்டு ப்ரமோட் பண்றாங்க. உலகம் முழுவதும் தன்னெழுச்சியான ஒரு தொண்டற்படை வந்துட்டு ஆன்லைன்ல இருக்குன்னா அது அவருக்கு மட்டும்தான். தன்னெழுச்சியான காசு பணம் வாங்காம தலைமை சொல்லி ஒரு அஜெண்டாவை கொடுத்து இந்த அஜெண்டாவை ஒர்க் அவுட் பண்றதுக்கு பாருங்கன்னு சொல்லி அதுக்கு பாட்ஸ் இறக்கி இந்த மாதிரிலாம் பண்ணாம தன்னெழுச்சியாக அவர் மீது கொண்ட அன்பினால் மட்டுமே ஒரு ஐடி விங் அவருக்கு அன்அபிஷியலா இருக்குதுன்னா அது இந்தியாவிலேயே அவருக்கு மட்டும்தான். இதை மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னொரு மேட்டர் என்னன்னா, டேக போட்டு அதாவது துணை பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளர் ஐடிங்களோட துணை பொதுச்செயலாளரே நம்ம டேக போட்டு அவர் டேக கண்டினியூ பண்ணி டேக் ட்ரெண்ட் பண்ண வச்சா வேற லெவல். யாரா இவனுங்க நம்மளுக்கு மேல ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கானுங்க. நம்மளுக்கு தான் இந்த வேலை கொடுத்தாங்க, இவங்க நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வேலை ஈஸி போலன்னு இப்ப ஒரு சிடிஆர் நம்மளுக்கு யோசிச்சுட்டு. இல்ல ஆக்சுவலா நான் ஒரு பாயிண்ட் என்ன எடுத்துட்டு வந்தேன்னா, இந்த பாஜக ஒரு டேக் போட்டதுல கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ட்டு அந்த டேக் வந்து ஏகப்பட்ட பாட்டு. எப்படி நான் பாட்டு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து 1.2 1.3 மில்லியன் போச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 11-12 பார்க்கும்போது அந்த டைம் பீரியடுக்கு. மறுபடியும் அரௌண்ட் 3 o'clock அந்த டேக் பார்க்குறேன், இது 800K ஆச்சு. ஒரு டேக் வந்து உங்களுக்கு 24 hours உங்களுக்கு ட்ரெண்டிங்ல காமிக்குதுன்னா அது குறையாம தான் காமிக்கும், ஏறதான் செய்யும். லேட்டர் பீரியட்ல தான் அது வந்து உங்களுக்கு குறையும். பட் ஆனா 1 மில்லியனுக்கு மேல காட்டிட்டு இருந்தது 800 சம்திங். 800 நம்ம டேக். ஒரு நிமிஷம், அண்ணாமலை இத்தனத்துக்கும் பாம்பே காரனை ஹையர் பண்ணா, பிஆர் காரனை ஹையர் பண்ணா, யூபி காரனை ஹையர் பண்ணா, குஜராத் மாடல் காரனை ஹையர் பண்ணா, இத்தனை பேர் ஹையர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒண்ணுமே இல்லைண்ணா, அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, ப்ரீ அனௌன்ஸ். இத்தனைக்கும் பிரஸ்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் டிக்ளேர் பண்றேன், நாளைக்கு காலையில 6 மணிக்கு நான் டேக் போடுறேன், முடிஞ்சா அதை கிராஸ் பண்ணி காமிங்க அப்படி இப்படின்னு டைலாக் விட்டான்ல. நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் அரௌண்ட் 11 o'clock ஸ்டார்ட் பண்ணல சச்சின். ஆமா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சொல்றோம். ஆனா அது தெரியவே இல்ல, சும்மா டிஎல் வந்து பாக்க. இல்ல இத பார்த்தோனே எனக்கு ஒரு அரௌண்ட் நம்ம 500K போட்டோம். இத்தனைக்கும் ஸ்பேசஸ் போடல, எதுவுமே போடல. ஸ்பேஸ் போட்டு ஒரு 300-400 பேர் அசெம்பிள் ஆகி
அதுக்கப்புறம் அங்க வச்சேலாம் நம்ம ட்ரெண்ட் பண்ண கதைலாம் ஆமா இருக்குது. அதுலயே ஒரு 15 அங்கேயே பேசிட்டு இருப்போம், அங்கேயே டேக் டிசைட் பண்ணுவோம், அப்படிதான் சரியா நடந்துச்சு. ஒரு டைம் கொடுப்போம், இன்னும் 5 minutes 10 மணிக்கு என்னமோ வாத்தி டிவிக்கு போட்டா கரெக்டா எக்ஸ்பைரி இருங்க 2 பேர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நான் இது பண்ண ஆரம்பிச்சதான், ஒவ்வொருத்தரா போட ஆரம்பிச்சாங்க. இந்த டேக் போடுறாங்கன்னு தெரிஞ்சு ஒவ்வொருத்தரா வந்தாங்க. எதுவுமே ஆமா இது குரூப்ல திடீர்னு கூட போட்டு யாரும் யூஸ் பண்ணல. 545K சும்மாவா சொல்லுங்க. எனக்கு உங்க இல்ல உங்க இது அக்கௌண்ட் குரூப்ல பார்த்து தான் கூட தெரியும். போட்டு நம்ம யாரும் இது பண்ணலன்னு, குரூப்ல போட்டு இதை பண்ணுங்கன்னு கூட போடல. ஆமா டிஎல்ல போட ஆரம்பிச்சாங்க பசங்க, அப்படியே எல்லாரும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல ப்ராப்பரா கண்டென்ட்லாம் ஃபீட் பண்ணியிருந்தா அது இன்னும் வேற மாதிரி சம்பவமா இருந்திருக்கும். ப்ரோ கடைசியா இன்னொரு கொஸ்டின். இதுக்கு கொஸ்டின்ல இதுவுமே ஒரு கிரிட்டிசிசம் தான் அவங்க வச்சது. பிஜேபி டிஎம்கேன்னு டைரக்டா சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்றாங்க. அந்த வார்த்தையை சொல்ற அளவுக்கு இவரு என்ன சொல்றது, இதெல்லாம் என் வாயில சொல்லணுமான்ற லெவலுக்கு பாக்குறாரு அவரே. பேரை சொல்லி அவன் இவன் அந்த மாதிரி ஒரு ஆனா கேவலமான அது ரொம்ப வார்த்தைங்க நாளைக்கு விட்டதே இவரையும் விட்டு வைக்க கிடையாது. மாட்டாங்கண்ணா, ரொம்ப அவரும் டீசெண்டா இறங்கிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆஹா அவரோட வளர்ப்பா அப்படிடா, அவனுக்கு வளர்ப்பா அந்த மாதிரி, நம்ம வளர்ப்பு வேற மாதிரி இருக்குல்ல. கரெக்ட். கடையநல்லூர்லயே ஹிந்தி என்னைக்குமே அவர் ஹிந்தி நேம்க்கு அடிக்கிறான்னா ஆட்சியாளர்கள் அவ்வளவுதான். ஆட்சியாளர்கள்லாம் யாரு இப்ப தமிழ்நாட்டுல யாரு இருக்கா? இவன் தான். சென்ட்ரல்ல ஒரு யாரு இருக்கா? டவுட்ரா, அவன் தான். முடிஞ்சு போச்சு. ஒருத்தன் கூடயாடா அது இங்கிலீஷ் அழிக்கிறீங்கன்னு சொல்ல கிடையாது. 10 பேர் ஐயோ அழிக்கிறான்டா, ஐயோ 10 பேர் அழிக்கிறான்டா. பார்த்து அவனுக்கு வீடியோ எடுக்கிறாங்க. இன்னைக்கு டாக்டர்னு போட்டு சுத்துறவங்களுக்கே இப்ப இங்கிலீஷ் தெரியலடா. இன்னைக்கு போடுறான்ல டேய் அவன்லாம் சும்மாவாடா ட்வீட்ல. சொன்னானுங்க கொத்தடிமன்னு, பர்ஃபெக்டான நேம்டா அதான். பேசிக் இங்கிலீஷ் கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுடா. அவனுக்கு என்ன பேசுறான், ஏது பேசுறான். ஆமா ஒண்ணுமே தெரியல. ஃபோர்ஸ்டுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றான். லிட்டரலி ஃபோர்ஸ்ட் அப்படி சொல்றாரு. லிட்டரலி ஆமா ஃபோர்ஸ்டுன்னு சொல்றான். அதுக்கு அவனுக்கு மீனிங் தெரியல. ஆனா பின்னாடி டாக்டர்னு போட்டுக்கறானுங்க. என்னடா டாக்டர் நீங்க? அந்த டிஃபமேஷனுக்கு டெஃபினிஷன் சொன்னானே எல்லாம் ஒரே கும்பல் எல்லாம் தான். ஒரே கும்பலா தான் இருக்கானுங்க. இல்ல நம்மள சொல்றானுங்க. அங்கதான் படிக்க வச்சோம் அப்படிங்கிறானுங்க. இவங்களை யாரும் படிக்க வைக்கல ப்ரோ போல அந்த தெரியுது. அரவிந்த் ராஜான்னு ஒருத்தர் அவன் ட்வீட் போட்டிருந்தாரு. நான் உள்ள போய் பார்த்தா சிஇஓ அந்த எய்ம்ஸ் அந்த தற்குறி தான். தற்குறி டாக்டரை தான் நான் சொல்றேன் நானு. லிட்டரலி அவனதான் ஃபோர்ஸ்டுக்கு சொல்றான். மீனிங் தெரியாது. அந்த தற்குறியை தான் சொல்றேன். சொல்றதே எனக்கு அவனதான். ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இவன் சிஇஓன்னு போட்டு வச்சிருக்கான். அந்த ஆளு வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க குஜராத் மாடல்னு சொல்றான். இவனுக்கு என்னன்னா குஜராத் மாடல் ஆதரிச்சு பேசுறாருன்னு ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் லிட்டரலி என்னடா ஃபோர்ஸ் டு அக்செப்ட் குஜராத் மாடல் அக்செப்ட் சொல்றாப்ல. அது கூட அந்த மீனிங் பேசிக்குங்க. இதெல்லாம் லிட்டரலி எல்லாம் நமக்கு பேசிக்கா ஒரு இங்கிலீஷ்ல. ஆமா மிகப்பெரிய வொக்காபுலரி எல்லாம் கூட ஒண்ணும் இல்ல. ரொம்ப பெரிய சொபிஸ்டிகேட்டடான லாங்குவேஜ் எல்லாம் கூட ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் கூட ஒரு யூஸ் பண்ணல. ஓகேவா? நார்மல் பேசிக் இங்கிலீஷ். எடுத்து சொருகப்பட்டது. இந்த மேட்டர் மட்டும் இல்ல சுரேஷ் ப்ரோ. எடுத்து சொருகப்பட்டது. இதுக்கு மீனிங் தெரியல. ஆமா கட்டாயப்படுத்து. அதாவது எப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதுல கூட இப்படிதான் இங்கிலீஷ் தெரியாம ஏதோ பேசிட்டு தலைவர் பேசுனதுக்குன்னு நினைக்கிறேன். சம்திங் வேற ஏதோ ஒரு இங்கிலீஷ் இல்ல, அவங்களுக்கு பேசணும் அவ்வளவுதான். ஏதாவது ஒண்ணு வந்து துப்பிடணும். ஏதாவது ஆமா 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 ஏதாவது ஒரு வன்மத்தை கக்கிரணும். அது என்ன இருக்கு ஏது இருக்குல்ல அவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாம இருப்பான்னு நினைக்கல இவனை. இதெல்லாம் ஏன்னா இப்ப சாதாரணமா எல்லாரும் அதாவது எப்படின்னா அப்படி இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கிறது பெரிய ஆள் நான் நிச்சயமா ஒரு நாளும் பார்க்க மாட்டேன். வந்துச்சு பட் நாம ஒரு லிட்ரஸி லெவல்ல கொஞ்சம் பேச சாதாரணமா எல்லாருமே பேசுவாங்களாடா. சாதாரண நீங்க யோசிச்சு பாருங்க. அவன் வந்துச்சா நான் ரீட்வீட் பண்ணும் அவ்வளவுதான், ரீபோஸ்ட் பண்றேன் அவ்வளவுதான், என்னெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அப்படிதான் பண்றானுங்க சில பேர்லாம். அதே மாதிரி விஜய்க்கு அகேன்ஸ்டா பேசிட்டாங்கன்னா உடனே குச்சிடுறது ஒரு 4-5 பேர் இல்ல ஃபேண்டம்ல இருந்தோம். என்னன்னு பாருங்கடா, தமிழ்நாட்டுக்கு எது முக்கியம்னு பாருங்கடா. சம்பந்தமே இல்லாம குதிக்கிறீங்கடா நீங்க. இல்ல ஆதவ் அவர்கள் சொன்னது 9 லட்சம் கோடியா இப்ப கடன் ஆயிடுச்சு. 7 லட்சம் கோடி இருந்தது. பி டீம் அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. யாரு விடுங்க ப்ரோ அதெல்லாம். நம்ம திமுக பி டீம். நம்ம வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ட பிரிக்க வந்திருக்கோம். திமுக பி டீம்ன்றா. அப்புறம் எதுக்கு அண்ணாமலை வந்து நம்ம சொல்லுவான் பிஜேபி பி டீம் சம்பந்தமே இல்லாம. ஆமா ப்ரோ இது ஒரு நரேட்டிவ் போயிட்டு இருக்கு ப்ரோ. இது ஒரு நரேட்டிவ். எப்படின்னா இங்க இருக்க பெயிண்ட் இன்ட்ரெஸ்ட் அங்க போகும், அங்க இருக்க பெயிண்ட் இன்ட்ரெஸ்ட் இங்க வரும். இல்ல இவங்க இப்போ நரேட்டிவ் க்ளீனா செட் பண்றாங்க ப்ரோ. நீங்க இப்போ விஜய் வந்து தனியா நின்னாருன்னா ஜெயிக்க மாட்டாரு, ஏடிஎம்கே கூட தான் நிக்கணும், இல்லன்னா டிஎம்கே தான் கண்டிப்பா ஜெயிக்கும். விஜய் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஏடிஎம்கே நரேட்டிவ் அதுதான் அவனுங்க. இல்ல டிஎம்கே வந்து நரேட்டிவ் செட் பண்றாங்க. விஜய் வந்து ஏடிஎம்கே கூட சேர மாட்டாரு அப்படின்னு டிஎம்கே செட் பண்றாங்க. அதாவது இன்னைக்கு நடுநிலைவாதிகள் மாதிரி சில பேர் வந்து விஜய் வந்து திமுகவோட பி டீம்னு எனக்கு சந்தேகமா இருக்குது, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்றானுங்க. எப்படி செக் பண்ணுவாரு?
வேணாங்க. இன்னைக்கு ஒரு ட்வீட் பார்த்தேன். நான் செக் பண்ணிட்டு இல்ல சொல்றேன். விஜய் அண்ணா அண்ணா மெடிக்கல் லேப்ல கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எடுத்துட்டு போய் கொடுத்துருவாங்க. ஆமா. செக் பண்ணி சொல்லுங்க இவங்க எது அது பிஜேபியோட கலந்துருக்கு அப்படின்னு. பேசுறவங்க தான் எல்லாரும், நடுநிலைவாதிகள் தான் எல்லாருமே. இங்க நடுநிலைவாதிகள் ஒரு நடுநிலைவாதி கதையே கிடையாதுங்க. நடுநிலைவாதிகள் இங்க தமிழ்நாட்டுல கிடையாது. ஒரு ஓலாதான். இன்னைக்கு ஒருத்தன் இந்த நெஞ்ச சவுக்கு புடிச்சா சங்கர் பாத்தீங்களா, டிஏடிஎம்கே கிட்ட எவ்வளவு வாங்கினோம்னா தெரியல ப்ரோ. ஹார்ட் லெஃப்ட்ல இருக்க கூட தெரியாம ரைட்டா புடிச்சுக்கிட்டு ஐயோ சாமி எப்போ முடியல இல்ல இதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த சவுக்கு சங்கர் வீடியோ எல்லாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. அவன் வந்து ஏடிஎம்கே கிட்ட காசை ஆமா, ஆமா. வாங்கிட்டு நல்லா கூவிக்கிட்டு இருக்கான். அவனை நமக்கு வந்து அதாவது ஏடிஎம்கே ஜெயிக்கும் தான் நம்ம தேவை. ஸ்டார்டிங்ல நம்ம அண்ணனை மாசேத்தி விட்டுட்டு நம்மள எல்லாரையும் லைட்டா வலையில உள்ள வச்சுட்டான் அவன். இல்ல அது வளையம் கிடையாது, இதுவும் கிடையாது. நீங்க வேற. நான் ஒரு சைக்கோ பையங்க, எப்ப வேணாலும் வந்துட்டு என்ன வேணாலும் பேசுவான். ஜான் ஆரோக்கியசாமிக்கெல்லாம் உட்காந்து ஃபயர் விட்டுட்டு இருப்பான். நீ ஒரு கட்சினா கட்சி என்ன அரசியல முன்ன அதை விட்டு நீ ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்கிற. கான்ட்ராக்டருக்கெல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்கான். ஆமா, அவர் என்ன இந்த கட்சியில என்ன எந்நேரமும் இருக்க போறாரா? எல்லா நாளும் இங்கேயே இருக்க போறாரா அவரு? ஆதவர்ஜுனா கூட கட்சி உறுப்பினர் இல்ல. அப்படி இல்ல, நம்ம யாரையும் நம்ம அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசுறத சொல்ல. நான் என்ன சொல்ல, ஒரு கட்சி என்ன அரசியல் செய்யுது, ஒரு கட்சி அத சொல்றேன். சொல்றானே ஆதவர்ஜுனாவை விட ஜான் தான் வந்து பெட்டர்னு சொல்றானே. ஆதவர்ஜுனா உறுப்பினர், ஜான் வந்து பிகே விட. நான் சொல்றேன் உனக்கு இது, அதாவது எப்படின்னா ஒரு கட்சி என்ன அரசியல் செய்யுது, நீ அவெல்லாம் நம்ம கம்பேரிசன்லாம் தேவையில்ல. எல்லாருமே நம்ம கட்சிக்காக ஒர்க் பண்றாங்க இப்போ இருக்கிற வரைக்கும். ஆதவர்ஜுனா அதுல நம்ம கட்சியுடைய உறுப்பினர் அண்ட் பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை பிரிவு. நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒரு பத்திரிகையாளராவோ அல்லது விமர்சகராவோ அல்லது வந்து ஒரு யூடியூபராவோ கூட நீ என்ன பார்க்கணும், இந்த கட்சியுடைய செயல்பாடுகள் எப்படி, கொள்கை கோட்பாடுகள் எப்படி, ஆக்டிவா இருக்குதா, ப்ராக்ரஸிவா இருக்குதா, இந்த விஷயங்கள் அப்படி விமர்சனம் வைக்கலாம். இந்த விஷயங்களுக்கு நீ நிலைப்பாடு சொல்லல, இதுக்கு நீ சொல்லணும், அந்த மாதிரியான இதெல்லாம் நமக்கு அது வந்து நியாயமா கடந்து கூட போயிடலாம். நம்ம நியாயமா பட்டுச்சுன்னு சொன்னா கடந்து கூட போயிடலாம், அல்லது இப்படி விட்டுலாம். பட் நீ வந்து நீ என்னெல்லாம பேசிட்டு இருக்கிறிய, நீ எனக்கு பிகே விட இவன் பெட்டர், இதெல்லாம் உனக்கு தேவையா? இது கம்மியா பேரோல் வாங்குறாரு சையது, இவர் கம்மியா பே வாங்குறாரு. அதே மாதிரி இவர் வந்து வந்துட்டு நான் சொல்றேன் ப்ரோ, அதுக்கு நான் ரீசன் சொல்றேன். ஆக்சுவலி ஏடிஎம்கே வந்துட்டு ராபின் சர்மாவை தான் சைன் பண்றதா இருந்துச்சு. ஆனா டிஎம்கே வந்துட்டு ராபின் சர்மா வாங்கிட்டானுங்க. அப்புறம் பேலன்ஸ் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா பிரசாந்த் கிஷோர் தான். பிரசாந்த் கிஷோர் ஏடிஎம்கே ஒர்க் பண்றதா இருந்துச்சு. இது வரைக்கும் போயிடுச்சு, அக்ரிமெண்ட் வரைக்கும் போச்சு. அதுக்குள்ள ஆதவர்ஜுனா வந்துட்டு நம்ம பக்கம் இழுத்துன்னு வந்துட்டாரு. இப்ப அதுதான் அவனோட காண்டே. நம்மளுக்கு அதாவது நான் என்ன சொல்றேன் அபிஷியல் எல்லாம் கிடையாது. என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு 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 விமர்சகரோ அல்லது ஒரு சோகால்டு பத்திரிகையாளரோ ஒரு யூடியூபரோ ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய கருத்தை வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ம கட்சி மீது விமர்சனம் வைக்கலாம், செயல்பாடுகள் மீது விமர்சனம் வைக்கலாம், கட்சி ப்ராக்ரஸ் ஆகிற விதத்திலேயோ அல்லது இதாவலையோ, அல்லது வந்து பார்த்தோன்னு சொன்னாக்கி இது இப்படி போனா இது இப்படி போகும்னு ஒரு அனலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வைக்கலாம். அதை விட்டு போட்டுக்கிட்டு இவரை விட இவர் சிறந்த ஸ்ட்ராட்டஜி, இவரை விடவா இவர் வியூகத்தை போறாரு, அவர் எவ்வளவு லாயல் தெரியுமா, இவர் எவ்வளவு லாயல் தெரியுமா, இப்படிலாம் நீ பேசணும். உனக்கு உள்நோக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். சிம்பிள். நீ விமர்சகர் தானே, பத்திரிகையாளர் தானே, நீ வந்து கட்சி எப்படி ஷேப்பப் ஆயிட்டு இருக்குது, இதுக்கு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, இதுக்கு எடுக்கல, இதெல்லாம் சொல்லணும், இதுக்கு தாவேக்காவின் நிலைப்பாடு என்ன அப்படி கேட்கலாம். நீ தப்பு கிடையாது, ஓகேங்களா? இதுல உங்க அரசியல் என்ன, இதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு ஏன் வாய் திறக்க மாட்டேங்க நீங்க கூட நீ கேளு, அது தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாருமே தாவேக்கா தொண்டர்கள் கிடையாது, அவன் விமர்சனத்தை வைக்கதான் சொல்லுவான். அதெல்லாம் தாண்டி நீ என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிறிய, நீ இவனை விட இவன் லாயல் ஆனவன், இவன் வந்தா இவர் அறுத்து தள்ளிடுவாரு, இவரை விட இவர் பெரிய ஸ்டார்ட், இதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? கலகம் மூட்டுற மாதிரி தான் செய்யுது, ஓகேவா? இப்படி இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிரியேட் பண்ணி அதையும் அதை வந்து இன்னைக்கு இருந்துகிட்டு நாங்க நண்பர்கள், என்னோட நண்பர் ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்ட்டாரு. எதையோ இருந்துட்டு போங்க, நீங்க ஜான் ஆரோக்கியசாமிக்கு யாரெல்லாம் நண்பர் நம்மளுக்கு தேவையில்ல. நான் என்ன சொல்றேன்னா, தாவேக்கா தோழர்களுக்கு அவங்க ரசிகர்களுங்க, அவங்களுக்கு அரசியல். உனக்கு என்ன மாதிரி அரசியல் தெரியும் நான் கேக்குறேன். அவன் ரசிகர், இவன் அரசியல் தான் நமக்கு தெரியுமே. ஏடிஎம்கே 20+ MP எலெக்ஷன்ல மயிர் அரசியல் தெரியும், உனக்கு ஒரு மயிரும் தெரியாது. கஞ்சா அடிக்கிற நாய். ஊரே என்ன சென்ஸ்ல இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா தமிழ்நாடே என்ன சாதாரண ஒரு ப்ரெடிக்ஷன், தமிழ்நாட்டுடைய இப்ப ஓட்டர்ஸுடைய என்ன ஓட்டம் என்னன்னு கூட அவனுக்கு கணிக்க தெரியாம 20+ அப்படின்னு சொல்லிட்டு அவன் 40 வலிச்சு வாரி துணுட்டு போயிட்டான். நீ என்ன அரசியல் நீ பேசுற? அதெல்லாம் சரி ப்ரோ. அவன் என்ன தெரியுமா, அந்த வானபி யூடியூபர் தன்னோட யூடியூப் பக்கத்தை வச்சு நான் வந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போட வச்சிருவேன் நம்பிக்கிட்டு இருக்க ஒரு தற்குறி. ப்ரோ ஞாபகம் இருக்கா, விஜய் ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிச்சு நீங்க சொல்றது வந்துட்டு ஒரு ராத்திரில ஒருத்தன் ஸ்பேஸ் நடத்தி எல்லாருக்கும் பிஜேபிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கானே, அந்த மாதிரி சொல்றீங்களா? அதே மாதிரிதான் அவன் அதை யூடியூப்ல பண்ணிட்டு இருக்கான், அவ்வளவுதான்.
இல்ல ப்ரோ இல்ல சவுக் வந்து லேடி விஜய் கவர்மெண்ட் சர்வன்ஸை அபியூஸ் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன நாய் மத்த கட்சிக்கு அட்வைஸ் பண்றான் கஞ்சா குடிக்கிற நாய். இவனை பார்த்தாலே எரிச்ச மேல வருது. சரி ஓகே, அது விட்டுதலுங்க. அவனுக்கு இவ்வளவு நேரம் நம்ம பேசுறதும் தேவையில்ல. பட் அவனுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது, அதை தான் நான் சொல்ல வரேன். வேற ஒன்றும் இல்லை. நீ ஒரு கட்சியே வந்து சரி ஓகே இது சரி ப்ரோ. பண்ணலாம், அவ்வளவுதான். இப்ப கேட்கலாம், கேள்வி கேட்கலாம், அல்லது ஒரு கருத்தை வைக்கலாம், விமர்சனம் பண்ணலாம். இப்ப மணிலாம் பண்றாரு, நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் உடன்படணும்லாம் அவசியம் கிடையாது. அவர் ஒரு கருத்தை வைக்கிறாரு, இது இது நிறைய விஷயங்கள் இவங்க கருத்து சொல்லலை, இப்படி பேசணும், இன்னும் இது பண்ணணும், ஃபோர்ஸா இது பண்ணணும். சரி ஓகே, ஏதோ அவருடைய கருத்து, அவருக்கு ஒரு இது இருக்குது, ஒரு கட்சினா இந்த மாதிரி நிறைய ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். நீ உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரி இவனோட லாயல், அவனோட லாயல், இவன் வந்தா நட்டி நிமித்துருவான், கட்சி உள்கூட, இதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? இது இவரு முத்தலிஃப் எல்லாம் ஜென்ரலா சொல்றேன்னா இது எதுக்கு? இது உனக்கு தேவையில்ல. ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு கிரிட்டிசிசம் பண்றாங்க செய்யுது. அதாவது நார்மலா உண்மையிலுமே இந்த கட்சி வந்து வளரணும், ஒரு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா இருக்கிறது வந்து நமக்கு நீங்க பாருங்க, உங்களுக்கு உங்க மனசுக்கு அது சரின்னு பட்டுதுன்னா அதை எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. பேசுறாரு, நல்லதை பாராட்டுவாரு, இது பண்ணுவாரு, யாரையும் நீ முழுசாலாம் எதுக்கு தேவையில்ல. நம்ம ஒரு தாவேகா தொண்டனா நம்ம நோக்கி விமர்சனங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது சிலது நம்ம இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுவோம், சுய பரிசோதனை. ஓகே, இன்னைக்கு வீடியோவோட தம்ப்லைன் என்ன தெரியுமா? இன்னைக்கு வீடியோட தம்ப்லைன் பீகார் தேர்தலில் போட்டியிடுகிறதா தாவேகா. அவனுக்கு பிரசாந்த் கிஷோரை பிடிக்காது, இதையாவது போட்டு பேசிட்டு கிடப்பான், விடுங்க. அவ்வளவு அவனுக்கு நான் சொல்லிட்டேனே உள்நோக்கம் இருக்குதுன்னு. ஏடிஎம்கே பார்க்க சொல்லு ப்ரோ. சொல்லுங்க ஐயா. இல்ல ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிங்களா தளபதி பேசுறதுல தொடர்ந்து? அதாவது புதுசா யாராவது கட்சி ஆரம்பிச்சா இந்த டிஎம்கே என்ன பண்ணுவாங்க, பிஜேபி பி டீம்ட்டு காவி சாயத்தை பூசதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா தளபதி கட்சி ஆரம்பிச்சு அந்த மாநாடுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் பிஜேபியோட பி டீம்ங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே வராரு பாத்தீங்களா முதல்ல இருந்து. ஆமா ஆமா ஆமா, அதான் இருக்கிற உண்மையை சொல்றாரு. இது உண்மைதான், அது உண்மைதான். அதாவது உண்மை. பெயிண்ட் அடிக்கிறது இல்ல, அத ரெஜிஸ்டர் பண்றாருல, அத சொல்றாரு. ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு. ஆமா, மறுபடியும் வந்துட்டு பெயிண்ட உரிக்கிறாரு. இவங்க மேல வெளிய அடிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா, அந்த பெயிண்ட உரிச்சு இவங்க தான் உண்மையான ஆளுங்கன்னு காட்டுறாரு. அவ்வளவுதான். நான் சச்சின் ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணுங்க, இல்ல யாருக்காவது கோர்ஸ் கொடுங்களா, அக்செப்ட் பண்ண முடியல. சையத் என்னைக்குடா மாநாடு, அது பூத் மாநாடு சொன்னாரு, ஏதாவது ஐடியா? அது தெரியல ப்ரோ, இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல. வரும் அப்டேட்ஸ் வரும். மாநாடுனா புரியல எனக்கு. நம்ம நார்மல் மாநாடு மாதிரி இருக்குமா இல்ல சம் மீட்டிங் மாதிரி இருக்குமா? அது நான் கேக்குறது, அது வந்து நம்ம ஸ்ட்ரென்த் காமிக்கிற மாதிரி இருக்குமா இல்ல வந்து இல்ல ஸ்ட்ரென்த் இல்ல 7 லட்சம் பேர், அதாவது பூத் கமிட்டி அந்த இதெல்லாம் அவங்க சொல்றபடி பார்த்தா 7 லட்சம் பேர் கூடுற மாதிரி இருக்கும். அப்படிதானே செய்து ப்ரோ? 69,000 பூத் கமிட்டி, ஒரு பூத் கமிட்டி என்னைக்கெல்லாம் தெரியல. ஆனா மாநாடு தான், அது ப்ராப்பர் மாநாடு தான், ப்ராப்பர் மாநாடு. மாநாடுனாலே பெருசு மாநாடு. ஆமா, நம்ம மாநாட்டுக்கு அது நம்ம பேர் கம்மியாவே மினிமம் போட்டே 10 லட்சம் பேர் சொல்றேன். அப்போ மதுரையா? அதுவும் தீபாவளிக்கு முன்னாடி வச்செல்லாம் வந்து 10 லட்சம் பேருங்கிறதுலாம் ரொம்ப ப்ரோ. ஒரு தடவை மதுரைக்கு சவுத் சைட் தளபதி வந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து வட மாவட்டத்தை கவர் பண்ணிருக்காரு. தென் மாவட்டத்துல ஒரு தடவை இறங்கி செய்ய சொல்லுங்க. அந்த முதல் மாநில மாநாட்டோட கூட்டத்தை வந்துட்டு இங்க சவுத் சைட்ல வந்துட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் எல்லாம் சேர்ந்து மதுரையில வச்சா பயங்கரமா இருக்கும். சச்சின் கோஸ்ட் மதுரையில ஒண்ணு போடணும் என்ன? ஆமா, கண்டிப்பா சவுத்ல கண்டிப்பா போடணும். வரும் சொல்றாரு தலைவர். இதுவரைக்கும் தலைவரே வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் கொடுத்தது இல்ல, இந்த இது சார்ந்து சொல்றேன் ஜெனரலா. அடுத்த கட்சி இப்ப தலைவரே வந்து சொல்லிருக்காரு, பூத் கமிட்டிக்கு மாநாடுன்னே வந்துட்டு ஒண்ணு போட போறோம். அது மாநாடு முடியுமா நம்ம பாத்துருக்கோம்ல. யாருமே இந்த மாதிரி ஒரு மாநாடு இதுக்கு நடத்தி நம்ம பார்த்தது இல்ல. ஆமா, அது ஏன் நான் வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கே தவிர இங்க வந்துட்டு பூத் கமிட்டி இல்ல. அதுல ஒரு சிக்கல் இருக்கு ராஜேஷ் ப்ரோ. எந்த பூத் கமிட்டிலயும் அவங்களோட கட்சிக்காரங்க மட்டுமே இருக்க மாட்டாங்க. அது ஒண்ணுடா. இல்ல நம்ம வந்துட்டு வெறும் வாய் வார்த்தையா வந்துட்டு பூத் கமிட்டி போட்டாலும் இங்க வந்துட்டு எவனும் நம்ப போறது இல்ல. நம்ம பூத் கமிட்டிக்கும் தனித்தனி ஆட்களை போட்டு அதை ஒரு மாநாடா போடும்போது வந்துட்டு அவனுங்களே பிரமிப்பா இருவானு. அவனுங்களே உறுப்பினர் கார்டு சேர்க்கப்பவே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, பூத் கமிட்டில போட்டா வேலை செய்வீங்களா அப்படின்னு. அதெல்லாம் பயங்கரமான டேட்டா. ஆமா, வாலண்டியர்ஸா ஒர்க் பண்றதுக்கு நானும் ஓகே தான் கொடுத்திருந்தேன். வாலண்டியர்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா வருவாங்க. அதெல்லாம் அவருடைய இல்ல, நம்ம சைடு நம்ம இதுலயே ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் நல்ல அரசியல் புரிதலோட மக்கள் கிட்ட ஓரளவு கனெக்டும் உள்ளதோட நல்லா எமர்ஜிங்கா இருக்கானுங்க, ஒரு தெளிவான அரசியல் பார்வையோட. அது நம்ம சைட்லயே நீ சும்மா ஜஸ்ட் லைக் தட் ரசிகன் எல்லாம் பாத்திர முடியாது.
ரசிகங்கிற எங்க செகண்ட் பால் ஏலியனா வானத்துல இருந்தா குச்சிட்டோம். நானும் இங்க இருக்கக்கூடிய ப்ரோ எனக்கு ஒன்னே ஒன்று ப்ரோ, ஏன் ப்ரோ வந்துட்டு ரசிகன்னா ஏதோ ஒரு அவன் ஒரு டெமோக்ராட்டிக் கேட்டகரிக்குள்ள வர வரமாட்டானா? மாட்டானா ஒண்ணும் அவன் வந்துட்டு புரியல. ஏதோ அதாவது ஆமா ஆமா போட்டு ரசிகன் டேக் பண்ணி அவங்க ஓட்டு அவனுக்கு மாத்திரம் ஒண்ணும் வேணும்னா தெரியாது. அவங்க ஓட்டு மட்டும் நல்லா செல்லுது. ஆனா அவன் ஆமா ரசிகன்னு சொல்லி இல்ல அவனை இன்ப நிதி சிறுமப்படுத்துறானுங்க. ஐயாவையும் நான் முதலமைச்சராக்கி அப்ப பார்த்தரணும் என் நீங்க உயிரோட கலைஞரை இருக்கிற வரைக்கும் ரசிக்கலையா? என்ன எம்ஜிஆரை அப்படின்னு ரசிக்கலையா? சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. அவரெல்லாம் உங்களுக்கு ரசிகனா தெரியல. ஓகேயா? ஏண்டா ப்ரோ ஒண்ணுமே சரி bro. பண்ணாத இங்க உதயநிதி எல்லாம் ரசிக்கிறீங்களா? ப்ரோ நாங்க இது இவ்வளவு சரியான படம் பாயிண்ட். நடிச்சிருக்கோம், இவ்வளவு ஹிட் சரி நான் என்ன கொடுத்திருக்கிறோம். கேக்குறேன், அப்ப ஏன் வந்துட்டு அறிவு இருக்கு உதயநிதி எங்களுக்கு. உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரா எதுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக்கிருக்கீங்க? இன்னமும் வந்துட்டு ப்ரோ இவங்க பள்ளி ரசிகர்களுக்கு எல்லாம் மூளை எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. மூளை இல்லன்றதை விட ஒரு மாதிரி இவங்க படிப்பறிவு இல்லாதவனுங்க. இவனுங்க வேலைக்கு போக ப்ரோ மாட்டானுங்க. ப்ரோ ரஜினி இப்ப ஃபேன்ஸ் இருக்க நம்மள ஜென்ரேஷன் பேசுறாங்க. எனக்கு எனக்கு அதுதான் ஏய் கரெக்டா சச்சின், இருக்குது. மதுரை மேற்கு மாவட்ட ஹலோ ஒன்றிய அந்த கவுன்சிலரா தலைவரான்னு எனக்கு தெரியல. அந்த பையன் ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தா அப்படி மக்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு உதயநிதி படம்லாம் படத்தை உதயநிதி படத்தை படம்லாம் கூட்டு இலவசமா போட்டு ஆமா. காட்டுவாரு. ப்ரோ அவன் பெரிய ஜோக்கர் ப்ரோ. ஹலோ அவன் உனக்கு மேலூர்ரா, அவன் சின்ன பையன்டா, அவன் ஒண்ணும் தெரியாதுடா. அவன் போட்டு அவனை வந்துட்டு கவுன்சிலரா போட்டு கூத்து காமெடி பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ஆக்சுவலி இது ஒரு எக்ஸாஜரேட்டட் ஸ்டேட்மெண்டா கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு ஒரு பூத் ஏஜென்ட் இருக்கு. அதனால வந்துட்டு எனக்கு நானும் முழு இதுதான் சொன்னேன். நம்பிக்கை எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நம்ம ஓட்டு விழுகிற சரி, ஓட்டை எனக்கு விழாம சச்சின் தடுக்க இதை மட்டும் முடியாது. நீ கிளாரிஃபை பண்ண இல்ல இதை மட்டும் சொல்லு. சொல்லிக்கிறேன். விழுகிற ஓட்டை விழாம தடுக்க முடியாது. நம்மளோட ஏம் வந்துட்டு டு பிரிங் நியூ ஓட்ஸ், நியூ ஓட்டர்ஸ். இல்ல நிச்சயமா பூத் நிச்சயமா கமிட்டி நிச்சயமா. எந்த அளவுக்கு ஒரு குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணணும்னு நீ எனக்கு கொஞ்சம் சொல்லலாம். கண்டிப்பாடா, அது ரொம்ப இப்போ ஒண்ணுமே இல்லடா. நீ உன் ப்ரோ மைண்ட் வந்து அதுதான் ப்ரோ டிவிக்கு தான் ஓட் பண்ணணும்னு ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் இருக்க ஒருத்தர் போறாங்க. கடைசி நேரத்துல அவனை பிரெயின் வாஷ் பண்ணி டிவிக்கு ஓட் போட விடாம தடுக்கிறதுக்கு நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் நீ வந்துட்டு கவுண்டர் பண்ணணும்னா பூத் ஏஜென்ட்ஸ் அது இருக்கணும். போக உன்னோட உனக்கு இருக்குதா அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்றது. இப்போ ஒரு சில பேர் ஓட்டு இல்லாம இருக்கும், அந்த ஒரு அதாவது லிஸ்ட்ல இருக்கும், ஆனா அங்க ஓட்டு போடுறப்ப அவங்க நீ பேர் லிஸ்ட்ல ஆல்மோஸ்ட் இல்லாம இருக்கும், பாத்தீங்கன்னா ஒரு சென்சஸ் கள்ள ஒர்க்கர் ஓட்டு மாதிரி போடுவாங்க. நீ ஆமா. கோயம்புத்தூர் போயிட்டு தானே, எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும் அவங்க. ஒரு குரல் யுத்தம் நடந்துச்சு தெரியுமா மக்களவை தேர்தல்? ஆக்சுவலி கோயம்புத்தூர்ல வந்துட்டு ஓட் கவுண்டிங் நடந்து முடிஞ்சோன்னா என்னோட 1,00,000 வாக்காளர்களை காணோம். ஆமா நீங்க எனக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு கோமாளி ஆமா பையன் வந்து ஆமா. நின்னான்ல. அந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. என் ஓட்டர்ஸ் இங்க இருக்காங்க, என் ஓட்டர்ஸ்க்கெல்லாம் ஓட்டு இருக்குன்றத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கும் பூத் கமிட்டி வேலை பார்ப்பாங்க. நான் என்ன ஓகே கேட்கிறேன், ஓகே. 1,00,000 ஓட்டர்ஸை காணான்றல, அப்போ பூத் கமிட்டி மெம்பர்ஸ் என்ன மயிர்ல வேலை பார்ப்பாங்க? அவன் சும்மா மீடியா அட்டென்ஷனுக்கு காணும்னா புரியல. தோத்துட்டான்றத சமாளிக்கிறதுக்கு. தோல்வியை ஒத்துக்காம போட்டு மூக்கால எழுதிக்கிட்டு இருந்தான். அவன் தான் வந்துட்டு பெரிய நான் படிச்சவன், ஐ எம் வெரி இன்டெலெக்சுவல், எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் விஜய்னு அவன் அட்ரஸ் பண்ற தோனி வந்துட்டு தான் மட்டும்தான் அறிவாளி, மித்த யாருக்கும் ஒண்ணும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இவன் மாதிரி பேசுவான். ஆமா இரிட்டேட்டிங்கா இருக்கு சில ஆளுலாம் பார்த்தாலே. இரிட்டேட்டிங். அப்படி சொன்னது யாரு? சிங்கை ராமச்சந்திரன். ஓ அவனா? அவரா? ஓ சரி சரி ப்ரோ சரி சரி. என்ன ப்ரோ? இல்லடா 1,00,000 ஓட்டு காணோம்னு சொன்னது மேன் சொல்றேன். இல்ல ஆனா 1,00,000 ஓட்டு காணாம சொன்ன கோமாளி அவன் தான். ஓகே ஓகே இந்த ஓகே. மாதிரிலாம் நான் யார் சிங்கை பேசுவா ராமச்சந்திரன் சொல்லு? நினைச்சிட்டேன். காணும்னா 1,00,000 அந்த மக்கள் பையன்லாம் அண்ணாமலை காணும்னு தானே? அர்த்தம். அந்த பையன்லாம் தோத்துட்டு அவன் பாட்டுக்கு அப்படி கிளம்பி சொல்லாது. போயிட்டான். சுரேந்தரோட இவன் க்ளோஸ் தோத்ததை ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. ஒத்துக்க முடியல. இவன் என்ன சொன்னான், நான் கோயம்புத்தூர்ல 1,00,000 இந்த ஸ்பேஸ் கோமாளி அண்ணாமலை வந்துட்டு சம்பந்தமே இல்லாம ஜெயிப்பாரு. இவன் வாய் வச்சு 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாரு. இவன் வாய் வச்ச இடம் எதுவுமே வழங்காது. சம்பந்தமே இல்லாம தோத்து போயிட்டான் பாவம். அவனுக்கும் கோயம்புத்தூருக்கும் சம்பந்தமே இல்லாம போச்சு. சையது நண்பரை பத்தியா சொல்ற? என்னடா என்னாச்சு? சையது நண்பர் தான். சையதண்ணனோட அதான் ஒன்னையும் கோத்து விட்டுறேன் சையது நண்பர். அவர் சாதாரணமாலாம் ஜெயிக்க மாட்டாரு சையத் ப்ரோ, சம்பந்தம் இல்லாம ஜெயிப்பாரு. யார சொல்றேன்னு தெரியுதுல? நம்ம கார்த்திக் ரவிவர்மா. நம்ம கார்த்திக் ரவிவர்மாவா? நம்ம கார்த்திக் ரவிவர்மா இல்ல, உங்க கார்த்திக் ரவிவர்மா. அரிடா கொந்தளிக்காதீங்கடா. கோயம்புத்தூர்ல ஒரு சங்கி ஒரு கூட்டம் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அது ஏன் தெரியுமா? அதுதான் ஆக்சுவலி பிஜேபி கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. நீங்க ஒத்துக்காட்டியும் உங்க மனசு குத்துனாலும் அதான் உண்மை. அவன் அங்க இருந்துதான் தன்னோட சர்க்கிளை டெவலப் பண்ணிட்டு இருக்கான். தம்பி பாத்து பாத்து கோயம்புத்தூர்காரன் இருக்கேன். உண்மை. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் உண்மைதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்னா ஏடிஎம்கே கோட்டையா இருந்துச்சு. இல்ல உண்மைதான். அதுக்கு நான் காரணம் என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஏடிஎம்கே அலோவ் பண்ணதான் இவ்வளவு பெரிய காரணம்.
மதுரையில எவ்வளவு ஓட்டு வாங்கினான்னு கேளு சச்சின்ட்ட. ப்ரோ இங்க பாருங்க, நான் ஏய் சொன்னேன் ஓட்டு மட்டும் நான் சொல்லு, நீ சொல்லிட்டு ஓட்டு அப்புறம் பேசு. 2 லட்சம் ஓட்டு விழுந்துச்சு சுரேந்தர் ப்ரோ. இங்க பாருங்க, ஓட்டர்ஸ் வந்துட்டு வேரி ஆகும். ஏன்னா அது வந்துட்டு ஜெனரல் எலெக்ஷன். பிஎம் கேண்டிடேட் உள்ளவங்க மட்டும் சச்சின்லாம் தான் ப்ரிஃபர் மொரட்டு பண்ணுவாங்க. திமுக. மொரட்டு திமுகவோட பாக்குறா ப்ரோ, மொரட்டு தாவேக்கா ப்ரோ. சும்மாதான் ப்ரோ இருந்துச்சு அந்த ராம ஸ்ரீனிவாசன். இப்ப கூட ஹோட்டலுக்கு போயிட்டு இது என்ன ஹலாலா, அப்ப நாங்க எப்படி சாப்பிடறோம்னு ஒரு கோமாளி. அவன்லாம் ப்ரொஃபஸர். அவன் தான் மதுரைக்கு பிஜேபி கேண்டிடேட். அவன் ஒரு இதுக்கு கேம்பெயினுக்கு வரல, எதுவுமே பண்ண கிடையாது. ஏன் விழுந்துச்சு தெரியுமா? அந்த ஏடிஎம்கேவோட ஆப்சன்ஸ். ஆக்சுவலி இந்த ஜெனரல் எலெக்ஷன்ல ஏடிஎம்கே வாஸ் லிட்ரலி ஆப்சென்ட் இந்த எலெக்ஷன்ல. ஒண்ணுமே அவங்க இருந்த மாதிரியே தெரியல. அது வந்துட்டு அது எடப்பாடியோட என்ன ஸ்ட்ராட்டஜி ஒரு இல்ல இந்த மாதிரி ஒரு நிலைமையை வச்சுட்டு தான் ஏடிஎம்கே 20+ ஒரு கஞ்சா குடிக்க நாய் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவங்க வேஸ்ட். ஆக்சுவலி நீ ஜெயிக்க மாட்ட. நான் வந்துட்டு போட்டி போறேன் தோக்குறேன்றது வேற. நான் இருக்கேன்றதே தெரியாம ஒரு 40 கேண்டிடேட் போடுறேன். தெரியல. அப்படிதான் போவேன் எனக்கு தெரிஞ்சு. 88 லட்சம் ஓட்டு எதுக்கு விழுந்துச்சு? எம்ஜிஆர் ஃபேஸ், ஜெயலலிதா ஃபேஸ், அந்த சிம்பிள், இதுக்கு மட்டும்தான் அந்த 88 lakh ஓட்ஸ் விழுந்துச்சு. இவங்க ஒண்ணுமே இல்ல இங்க எல்லாரும் இப்ப ஸ்பேஸ்ல இருக்கனால சொல்றேன், நல்லா எல்லாருக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். ஏடிஎம்கே திரும்ப ஜெயிக்கணும்னா டிவிகே தேவை. அந்த ஒரு காரணத்துக்காகவே ஏடிஎம்கே காசை கொடுத்து எல்லா மீடியா கிட்டையும் நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றான். டிவிகே வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி போகுது, அதுக்கு வேலை செய்யறது தான் இந்த சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுங்கள்லாம். அதனால அவன் வீடியோ பெருசா ஷேர் அதுதான் இன்னைக்கு ஆதவர்ஜனாவே சொல்லிட்டானடா. இல்ல அதுதான் இன்னைக்கு ஆதவர்ஜனாவே சொல்லிட்டானே 45 சீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு வந்துட்டு நாங்க வரல, கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டானே. பிரசாந்த் கிஷோர் சவால் போயிட்டானே. I will learn Tamil and I will speak Tamil in the winning ceremony of TV. இல்ல சச்சின், எடப்பாடியை சிஎம் ஆக்குறதுக்கா இவர் வந்து 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு உச்சத்துல இருக்க கேரியரை விட்டுட்டு வராரு. அதை விடுறா கவினு. இல்லடா அதை விடு. எடப்பாடியை சிஎம் ஆக்க நம்ம எதுக்கு வந்துட்டு இது பிரசாந்த் கிஷோர், ஜான் ஆரோக்கியசாமி 3 பேரை வச்சிருக்கணும். அந்த அறிவு இருக்கும், அந்த கொஞ்சோண்டு அறிவு இருக்கும் கூட வந்துட்டு யோசிப்பான்டா. ஏன்னா வந்துட்டு எடப்பாடியை வர சொல்லுங்க ப்ரோ. 60 சீட்டு கொடுத்து டெபுட்டி சிஎம் போஸ்ட்லாம் நல்லா பண்ணி அது வேணா வருவாங்க. அது அங்கங்க தேடி பார்ப்பாங்க. கொஞ்சம் அதிகம் கால்நடை. இல்ல ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி 2026க்கு அப்புறம் அவங்க சர்வைவ் ஆகணும்னா அவங்க கீழே இறங்கி வந்துதான் ஆகணும். இல்லன்னா 2026 முடிஞ்சது. இது டிஎன் ரகுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுவாரு, நீங்க பாத்துருப்பீங்க. அவர் சொன்னார், என்ன சொன்னாப்புலன்னா, இது வரைக்கும் ஏடிஎம்கே வந்துட்டு 2 consecutive எலெக்ஷன் வந்துட்டு டிஃபீட்டை ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அப்படி ஃபேஸ் பண்ணா அந்த பார்ட்டி வந்துட்டு டிஸ்மேண்டில் ஆயிரும் தானாவே அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப உண்மை. இது வரைக்கும் அவங்க வந்து கண்டினியூஸ் எலெக்ஷன்ல டிஃபீட் ஃபேஸ் பண்ணவே இல்லை. இந்த எலெக்ஷன்ல வரலைன்னா அங்க வந்துட்டு தலைமை ஆபத்து, கட்சியை ரெடியா இருக்காங்க. அதனால வந்துட்டு மொத்தமா அவங்க வந்துட்டு ரொம்ப நில குலைஞ்சு போயிருக்காங்க. சச்சின் சிம்பிள், நம்ம லீக் மேட்ச் ஆடுறோம், அவனுக்கு நாக் அவுட் மேட்ச் ஆடுறானுங்க, அவ்வளவுதான். சூப்பர், கரெக்டா சொன்னாரு. ஆட்டோக்காரர் 100ல 1 வந்தாலும் எனக்கு நறுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாவே நம்பிக்கையே இல்லை தெரியுமா. அவங்க ஸ்ட்ராட்டஜியும் சரி, இதை நம்ம சும்மா பேசணும்னு சொல்லுங்க. அவங்க ஏதோ ஸ்ட்ராட்டஜி இல்ல சச்சின், அவங்க வீக்னஸ் எந்த அளவுக்கு இதுன்னா, ஒரு இவ்வளவு பெரிய கட்சியா இருக்கிறவங்க வந்து ஒரு இடைத்தேர்தல் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு 2 இடைத்தேர்தல் போறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அது ஒரு பார்ட்டி வீக் ஆயிடுச்சு அப்படிங்கறது அது கிளியரா தெரியுது. ஓகேவா? சொன்ன மாதிரி அவங்க தான் டெஸ்பரேட்டா இருக்காங்க. ஓகேவா? நம்மளோட வந்து ஆகணும். இல்லைன்னா 26க்கு மேல அவங்க டெஸ்பரேட்டா இருக்காங்க. பிக்கெஸ்ட் ஓட் பேங்க் அவங்களுக்கு தான் இருக்குது. பிக்கெஸ்ட் ஓட் பேங்க் தமிழ்நாட்டுல அவனு தான் வச்சிருக்காங்க. கூட்டணியே இல்லாம ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு கட்சிக்கு ஸ்ட்ரெngth இருக்குன்னா அது ஏடிஎம்கேக்கு தான். அப்போ இருந்துச்சு, இப்போ இல்ல. ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஓட் பேங்க் சாலிடா இருக்கு சுரேஷ், இருக்கு. அது 26ல இன்னமும் அது ரொம்ப டேமேஜ் ஆகும். அதுல இருந்து நம்ம அது டைல்யூட் ஆகும். பட் ஆனா அவனுங்க அவ்வளவு பெருசா டைல்யூட் பண்றானுங்க பாருங்க ப்ரோ. இருக்காங்க இங்க பாருங்க, இவ்வளவு வருஷம் ஒரு பார்ட்டி இருக்காது. டப்புனெல்லாம் இதாயிர முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா தேவை. அதான் சொல்றாரு, தாய் கழகத்துக்கு வந்துரும் 2026ல மொத்தமா ஓட்டு எல்லாம் பார்க்கலாம். அது டூ ஏர்லி, இன்னும் 1 வருஷத்துக்கு மேல இருக்கு இந்த கூட்டணி இதெல்லாமே. அது க்ளோசர் டு எலெக்ஷன் அப்ப டிசைட் பண்றது. அதே மாதிரி அது வந்து தலைவர் பார்த்துப்பாரு, அவரு என்ன தேவை, எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கறது. நம்ம வந்து அது பெருசா நம்ம டிஸ்கஸ் கூட பண்ண தேவையில்லை.
இவங்க பேசிட்டு இல்ல இல்ல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டு அஜெண்டா. நெரேட்டிவ் ஒண்ணு வந்துட்டு இவனுங்க ஒண்ணு வந்துட்டு டிஎம் செட் பண்ண ட்ரை பண்றதுனாலதான் நம்ம ஆமா இதை பத்தி ஆமா பேச வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு ரெண்டு மோட்டிவ் செய்யுது. ஒண்ணு வந்து அவங்க டிஎம்கே சப்போர்ட்டர்ஸா இருக்காங்க, பிளஸ் வந்து அவங்க டிஎம்கேனால பயங்கரமா பாதிக்கப்பட்டவங்க. எக்ஸாம்பிள் சவுக்கு, அவங்களுக்கு எல்லாமே டிஎம்கே அடுத்த தடவை கண்டிப்பா வந்துடக்கூடாது, அவங்கள அப்புறப்படுத்தி தூக்கி போட்டுறணும்னு ஒரு பயங்கர ஒரு வெறியில இருக்காங்க. ஓகேவா? மணி மாதிரி பத்திரிகையாளரும் சரி, அவங்களாம் டிஎம்கே கண்டிப்பா வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல இருக்காங்க. சவுக்குக்கும் அதே இருக்கு. பிளஸ் வந்து அவங்க வந்து ஏடிஎம்கே வந்து மறுபடியும் எப்படியும் ஆட்சியில கொண்டு வந்துடணும். அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி வந்து டிபிகேவோட கை கோக்கணும். ஸோ தே அதுக்குதான் ஒர்க்கிங் இந்த டுவர்ட்ஸ் இட். நரேட்டிவ். நாம போய் அதுக்கு சேர்ற தான் மாதிரிலாம் பண்றாங்க. அவங்க வந்து சேர மாதிரி நரேட்டிவ் சரி, செட் பண்ணுங்க. எனக்கு ஒரு டவுட்டு செய்து ப்ரோ. இப்போ வந்துட்டு ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற சவுக்கோ மணியோ வந்துட்டு, அதாவது ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி வந்துடணும்ட்டு ஒரு சப்போர்ட் பண்றாங்கல்ல, இவங்க நாளைக்கு வந்துட்டு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைஞ்சா இதே சப்போர்ட் கொடுப்பாங்களா? கொடுத்துருவாங்க. ஆமா. சவுக்கு கூட கொடுப்பானா? அவங்களுக்கெல்லாம் கொள்கையும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. இல்லைங்க, அவன் அவர் அசால்ட்டா சொல்ற கொடுத்துட்டு மாதிரி கரெக்ட். சவுக்கு சங்கர் வந்து இது கூட திமுகவுக்கும் பேசியிருக்காரு. ஆமா அந்த அதான் ஆளுக்கு சொல்றேன். அந்த ஆளுக்கு வந்து ஏடிஎம்கே எல்லாம் கிடையாது. எந்த கட்சி நாளைக்கு எதிர்கட்சியாரோ அதுக்காக பேசி காசு சம்பாதிக்கிறது மேட்ரு. இல்ல இப்ப திமுகவுல பாதிக்கவும் பட்டிருக்காரு. அதனால அவருக்கு வேகம் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு வைங்களேன். இப்போ வந்து அந்த ஒரு பக்கம் காசு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவருக்கு அந்த அஜெண்டா இருக்கும். டெஃபினட்டா ஒரு அஜெண்டா பில்டா இருக்கும் இந்நேரம். அது அவருடைய விருப்பத்துக்கு அவர் எதையாவது பேசிட்டு போறாரு, அவ்வளவுதான். நம்மளுக்கு தெரியுது, உள்நோக்கம் இருக்குதுன்னு தெரியுது. அதனால அதுக்கு ரொம்ப ஃபயரோட தேவையில்ல அப்படிங்கிறது வேற நடுவுல உதயநிதி பத்திலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, உதயநிதி எந்த தொகுதியில நான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாரு. ஏன்னா அவருக்கு அதுல திமுக ஒரு காசு வந்துருதுன்னா வாயாடிட்டு கம்முன்னு இருப்பாரு. இப்ப வரல அப்படிங்கிற என்ன பண்ற, குதிக்கிறாரு. இல்ல வெறும் வாய் பேச்சுதான். சும்மா கேமரா வச்சுக்கிட்டு 4 செவத்துக்குள்ள வந்து என்ன வேணா பேசுவான். அவரை வந்து ஜெயில போறது ரீசன்லாம் வேற வேற கேஸ், அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கட்சியை எதிர்த்துங்கன்னா ஏற்கனவே அவரு பண்ண குற்றத்துக்காக தான் இப்ப அங்க போயிட்டு வர்றாரு ஜெயிலுக்கே அவரு. சரி, அவரை விடுங்க. இவ்வளவு நேரம் அவரை பத்தி பேசினதே ரொம்ப வேற டாபிக் பேசுங்க. அவரை விடுங்க. இல்ல செய்து ப்ரோ, இன்னைக்கு வந்துட்டு எனக்கு நம்ம இதுல வந்துட்டு எனக்கு சூப்பரா பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு, அந்த ஒரு ஆணவ படம் மாதிரி ஒரு போட்டாங்கல்ல, ஆவணப்படம் மாதிரி ராஜ்மோகனோட இது நம்ம வந்துட்டு செஞ்ச உதவிகள் நல்ல 30 வருஷமா பண்ண இது விஷயங்கள்லாம் போட்டாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த ராஜ்மோகனோட வாய்ஸ்ல வந்துட்டு நல்ல தமிழ்ல கேட்கறது வந்துட்டு ரொம்ப அத பார்த்துதான் நிறைய தெரிஞ்சதே. எனக்கெல்லாம் பாதி தெரியாது. அதுல நிறைய விட்டுருக்காங்கடா. நானே வந்துட்டு இவனுங்க நிறைய பேர் வந்துட்டு அவர் என்ன செஞ்சான்னு சொல்றப்போ நம்ம போன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. இல்ல பழைய போட்டோ எல்லாம் பார்க்கும்போது இவ்வளோத்தையும் நம்ம ஒரே கிளிப்பிங்கா எடுத்து போடலாம் எல்லாத்துக்கும். இல்ல அதுல வந்து அவர் பர்த்டே அன்னைக்கு அவரும் ஒய்ஃபும் போய் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களுக்கு அந்த ரிங்கு போடுறது, அப்புறம் வந்து இந்த குஜராத் பூகம்பம் அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். பட் போட்டோஸா நிறைய பார்த்தது இல்ல. பட் இப்பதான் பாக்குறோம். அதெல்லாம் நிறைய பண்ணிருக்காரு. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருந்தே நிறைய ஸ்டார்ட் பண்ணிருக்காரு போல. இஷ்யூஸ் இருக்கும்போதெல்லாம் அவர் பிரைம் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அதுதான்டா கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் அப்ரோச்சிங் இஷ்யூ. நீங்க பிரதமருக்கு கடிதம் எழுதுறது அது வந்துட்டு நாகப்பட்டினத்துல வந்துட்டு நம்ம சீமானவருக்கு எப்படி தெரியுமா, பிரஸ், அதாவது பிரஸ்ல பேசிட்டா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். பிரஸ் மீட் வீரர் அவரு, பிரஸ் வாரியர். ஓகே, அவன்கிட்ட வந்து இல்ல அவனையே அடிக்க போற மாதிரி பேசுறது. அப்புறம் 2 டயலாக், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, நான் கேட்கறதுக்கு பதில் இருக்குதான்னு சொல்லிட்டு வாங்கிடுவேன். அது சென்ட்ரல் டாக்ஸ். எது சென்ட்ரல்? அரசுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கறது இல்ல. முத்துன கத்திரிக்காய் படத்துல சுந்தர்சி மாதிரி வந்துட்டு டெய்லி பிரஸ் பார்த்துட்டே இருக்காரு. ஜெயிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது அவருக்கு. குடும்பம் நடத்திட்டு இருக்காருங்க அவரு. அவர் வந்துட்டு ரொம்ப பத்திரிகையாளர் மணி வந்துட்டு ஒண்ணு சொன்னாரு. அது நம்மளுக்கு விமர்சனமா நீங்க பெருசா நீங்க எடுத்துக்காதீங்க, நம்மளுக்கு வேற பிளான்ஸ் இருக்கும். பட் நான் சும்மா ஒரு சொன்ன வாக்கியத்தை சொல்றேன். விஜய் பிரஸ்ஸை பார்க்காம இருக்கிறதும் வந்துட்டு ஒரு வகை யோசிக்க, ஐ மீன் ஒரு வகை தப்பு தான். சீமான் டெய்லி பிரஸ்ஸை பார்த்துட்டு இருக்கிறதும் தப்பு தான் அப்படின்ட்டு. ஆனா தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு முக்கியமான நியூஸ் போச்சுன்னு வச்சுங்களேன், இந்த டைவர்ட் பண்றதுக்கே நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப இந்த ஞானசேகர விஷயமா இருக்குங்களே, அந்த நேரத்துல ஒரு சீமானவர்கள் சம்பந்தமே இல்லை, ஆனா பெரியாரை பத்தி திருப்பிட்டாரு. ஆமா 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 அந்த மாதிரி. ஆனா இதுல திமுக உண்மையிலே செம்ம கில்லாடிங்க.
எப்பப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆபத்து வருதோ அந்த நேரத்துல வேற ஒரு விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு தூண்டி விட்டு கரெக்ட் அந்த கரெக்ட் விஷயத்தை வந்து அந்த ஒன்றிய மறக்கடிச்சிடறாங்க. அரசு பிரச்சனை அது சைக்கலாஜிக்கல் இதுங்க. அது என்னன்னா அது பேசலைன்னா நீங்க வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். மற்றவங்களையெல்லாம் வந்துட்டு 15 நாளைக்கு பாஜக எதிர்ப்பு இல்லை, நாங்க தான் பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். அது ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அந்த இது. நீ எல்லா இங்க அரசு இங்க செய்யற அயோக்கியத்தனங்கள், மிஸ்மேனேஜ்மெண்ட், இங்க இருக்கக்கூடிய நிர்வாக ஃபெயிலியர், இது எல்லாத்தையும் நீ மறந்துடணும். இது எதையுமே நீ கேட்டா நீ கெட்டவன். நீ ஒன்லி மோடியை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கணும். அப்படின்னா இங்க இருக்கிற பிரச்சனைகளை எவன் பேசுவான்? நீ சொல்லு பாப்போம். இங்க இருக்கிற பிரச்சனைகள் இங்க இங்க வந்து பார்த்தேன்னு சொன்ன அன்னைக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்புகள் வந்து போராடிட்டு இருக்குது. கள்ளச்சாராயத்துக்கு எதிராக வந்துட்டு பார்த்தேன்னு சொன்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா இளைஞர்களை வெட்டி கொள்றாங்க. மணல் மாஃபியாவுக்கு எதிராக வந்து பேசணும்னு சொன்னா ஒருத்தனை சாவடிக்கிறாங்க. என்ன இன்னைக்கு இந்த இஷ்யூ இப்ப செல்வ பெருந்தகை வந்துட்டு இந்தி திணிப்பெல்லாம் நீங்க பாஜகவை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வின்றாரு. உங்களுக்கு வந்துட்டு 40 எம்பி தங்கத்தட்டுல வச்சு பரிசா கொடுத்துருக்காமே. இந்தி திணிப்பு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுல என்ன சொன்னாரு? நடக்கும்போது ஏன் இதை வந்துட்டு இவனுக்கு வந்து பார்லிமெண்ட்ல ஒரு இஷ்யூ ரைஸ் இந்தியா பண்ணி எதுவுமே உங்களை பேசக்கூடாது? எதிர்த்து தான் ஒண்ணுமே போரே நடந்தது. இந்தியாவிலே எதிர்ப்பே கிடையாது. இல்ல ப்ரோ, அவங்க இந்தியாவிலே எதிர்த்து போர் நடந்தா கூட இப்ப எதிர்க்கட்சியா இருக்கானுங்க, திமுக கூட கூட்டணி கட்சியா இருக்கானுங்க. அப்படின்றப்போ இவங்க செல்வம் ஏன் வந்துட்டு செல்வம் அவனுக்கு பெருந்த ஆதரவா பேசல? இல்லைங்க, செல்வம் பெருந்தகை வந்து காங்கிரஸோட திமுகன்னு சொல்லிடலாம். எனக்கு எல்லா தமிழ்நாட்டுல கூட்டணி காங்கிரஸ் தலைவர்களும் இல்ல. அவங்க இல்ல அதையே அவங்க செல்வ கட்சியோட பெருந்தகை காங்கிரஸை விட திமுக அப்படின்னு ஒரு தனிநபரை இது பண்ண தேவையில்ல. காங்கிரஸ் தமிழ்நாடு தலைவரா யாரை நியமிச்சாலும் இப்படித்தான் பேசுவாங்க. ஓகேங்களா? அதனால வந்து காங்கிரஸ் இல்ல திமுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அதை விட்டுருங்க. அதுக்கு சரியான பாயிண்ட் தான் நீங்க சொன்னது. பட் வந்து அது செல்வ பெருந்தகை தான் இல்ல, அந்த இடத்துல யார் இருந்தாலும் இப்படித்தான் பேசி ஆகணும். இன்னொன்னு, நீங்க என்ன அஷூரன்ஸ் தரீங்க ராகுல் காந்தி? திரும்ப 2029 வந்துட்டு மோடி எதிர்த்து தானே நீங்க வந்துட்டு மறுபடியும் இது பண்ணுவீங்க. இப்பவுமே 2026லயும் நீங்க மோடி எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணணும். ஏன்னா ஏடிஎம்கே அங்க ஒரு வலுவான எதிர்க்கட்சியா இல்லை. திரும்ப அவங்கள குறை சொல்றதுக்கு பெருசா ஒண்ணு, ஏன்னா 5 வருஷமா அவங்க எதுலையுமே இல்லை. பிளஸ் உங்களை எதிர்த்து ஒரு வீரியமான ஒரு எதிர்க்கட்சி அரசியலும் அவங்க பண்ணவும் இல்லை. ஸ்டாலினுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு வரப்பிரசாதம் வேற யாருக்குமே கிடைக்குமான்னு தெரியல இனிமே தமிழக அரசியல்ல. கோல் கீப்பரே இல்லாத நம்ம இவர் தான் சொல்லுவாரு, யாரு, நம்ம மருது அழகராஜ் சொல்லுவாரு, வாத்தியார் இல்லாத வகுப்பறை போன்று, கோல் கீப்பரே இல்லாத மைதானம் போன்று. இல்ல உண்மைதான் சொல்லுது. கண்டிப்பா வந்து எல்லாரும் கத்துக்கணும். அதாவது எப்படி வந்து திமுக வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது எப்படி செயல்படுறாங்க, இது வந்து இப்ப கரண்ட் நடக்கிற இஷ்யூ வந்து இதே ஏடிஎம் ஆட்சியில இருந்தா எவ்வளவு பூதாகரமாக்கி இருப்பாங்க, அது எவ்வளவு பெரிய அரசியல் பண்ணிருப்பாங்க. அதை கண்டிப்பா நம்ம எல்லாருமே கத்துக்கணும். நம்ம அந்த விஷயத்தை கேவலமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குதுடா இங்க. ரொம்ப கேவலமான சட்டம் ஒழுங்குலாம் வந்துட்டு பத்தன்னு சொன்ன ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்குது. இத பேசி இது பண்றதுக்கு இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி பண்றதுக்கு வந்துட்டு நம்ம எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவர்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. நம்மன்னு சொல்லிட்டு பிடிச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அவர் தான் ஜனநாயகப்படி வந்து எதிர்க்கட்சி தலைவர். ஓகேயா? எதிர்க்கட்சி தலைவர் அவர். ஆனா சுரேந்தர், இன்னொரு விஷயம், இவனுங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு இப்போ வந்துட்டு மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கானுங்க. அதுவும் ஒரு தப்பு. அதாவது எதிர்க்கட்சியா இருக்கிறப்போ வந்துட்டு எடப்பாடி ஆட்சியில வந்துட்டு மது ஒழிப்புல இருந்து நீட்டு ஒழிப்புல இருந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு இல்ல ராஜேஷ், அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். இங்க பாருங்க ராஜேஷ், அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். அவங்க இப்ப வந்து மது ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சியா இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் நமக்கு ஆட்சி அடுத்ததும் வந்து கொடுத்தாலும் இதை திருப்பி கண்டினியூ தான் பண்ண போறாங்க. நம்ம இதுலயும் அழைக்க மாட்டோம். அவனுங்க பண்றதை பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி. இப்ப நீங்க யாராவது போய் கேள்வி கேட்டீங்க, எதிர்க்கட்சியா இருக்கும்போது இப்படி சொன்னீங்க, இப்பயும் நீங்க டாஸ்மாக் ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கீங்க, எங்க மது ஒழிச்சிங்க அப்படின்னா கண்டுக்காம போயிடுவானுங்க. அவ்வளவுதான், விட்டுருவானுங்க. ஆனா அந்த அரசியல் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எதிர்க்கட்சியா அவனுங்க நிலைநாட்டிக்கிறாங்க தெரியுமா? அதை பண்ணணும். கண்டிப்பா இஷ்யூ வந்து எடுத்து இது பண்ணணும். ஊதாகரமா அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல யார் அந்த சார்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஓகே, ஓரளவு ஒரு நூதனமான முறையில வந்துட்டு ஒரு போராட்டம் தான். சரி, ஓகே, வரவேற்கிறோம். நிறைய விஷயங்கள் எக்கச்சக்கமா கள்ளக்குறிச்சி விஷயத்திலேயே இவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க? மக்களுக்கு நீங்க வந்து எதிர்க்கட்சி நீங்க தானப்பா, மக்களோட வாய்ஸா வந்து சட்டசபையில ஒழிக்க வேண்டியது நீங்க தானே. என்ன பண்ணி வெளிநடப்பு பண்றீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? முதல்ல கிளிகளையும் கிளிக்க வேணாம். என்ன நடந்தாலும் தாக்கு பிடிச்சி இருந்து சட்டசபையில் இருந்து அவை குறிப்புல வர்ற மாதிரி நீங்க வந்துட்டு 4 கேள்வி கேட்டிருக்க வேணாம் அந்த மக்கள் சார்பா. அரிட்டாப்பட்டி, பரந்தூர்லாம் இவங்க கையில எடுத்து பண்ணிருக்கணும். ஓகேவா? இப்ப வந்து அரிட்டாப்பட்டிக்கு வந்து இவரே சொன்ன மாதிரி நான் இருக்கிற வரைக்கும் இது பண்ண மாட்டேன். அதை வந்து நீங்க கிரெடிட் எடுத்துக்கு பார்க்கணும். ஏடிஎம்கே பண்ணணும். அதை நான் சொல்லிதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து முதல்வர் சொன்னாரு அப்படிங்கறதுக்கு இது பண்ணணும். அவங்க அதைத்தான் பண்ணுவாங்க டிஎம்கே எப்பயுமே.
இப்போ ஒரு நிவாரண இதுன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அது எப்படி அரிட்டாப்பட்டி வந்து பேசுனாங்க, அது அங்க பேசுனாங்க. சட்டசபையில விவாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் வந்து முதல்வர் அந்த இதை சொன்னாரு. நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க இது பண்ணலாம், நான் இருக்கிற வரைக்கும் வராதுன்னு சொல்றேன், வந்தா நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. அது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். முதலமைச்சர் சட்டசபையிலேயே சொல்றாரு இது அப்படின்னா, நீ அதுக்கு மேல நீ அதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. புரியுதா இல்லையா? இது அவை குறிப்புல இருக்குது. அத வேற இவனுங்க கட் பண்ணிடுறானுங்க வேற. அதையும் முழுசா போடுறது இல்ல. எதிர்க்கட்சி பேசும்போது கட் பண்ணிடுறாங்க. தேவையானது மட்டும்தான் வெளியே ஒளிபரப்புறாங்க. ஆமா ஆமா, அது நடந்திருக்கு. உனக்கு கள்ளக்குறிச்சி விஷயத்திலேயே அதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஏடிஎம்கே எம்எல்ஏ பேசப்பட்டதெல்லாம் இருக்குதுல்ல, இங்க இப்படி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வரவே இல்லை. சரி, ஓகே, முடிச்சுப்போமா? வேற யாராவது? சரி, ஓகே. ரைட் ப்ரோ, பை பை பை. சரி, ஓகே, பாய்.